சொல்லிட எளியது என்றால் சோலையை காலில் கையில் புல்லோடு துகளும் இன்றி பொடிபட நூறி பொன்னால் வில் இடு வேரம் தன்னை வேரோடு வாங்கி வீச சில் இடம் ஒழிய தெய்வ இலங்கையும் சிதைந்தது என்றார். சொல்லிட எளிது என்றார். இதை வர்ணிச்சு சொல்றதுங்கிறது முடியாத காரியம். சோலையை காலின் கையின் புல்லோடு துகளும் என்று, காலாலையும் கையாலையும் துகைத்து புல்லோடு துகளும் என்று, புல்லு பூண்டு கூட மிச்சம் இல்லை, அங்கு துகள் கூட மிஞ்சவில்லை, பொடிபட நூறி எல்லாவற்றையும் பொடிபட தூளாக்கி பொன்னால் வில்லிடு வேரம் தன்னை ஒளி வீசுவதாகிய அந்த செய்குன்றை வேரோடுவாங்க, வேரோடு பிடுக்கி வீச கொஞ்சம் இடம் மட்டும் மிச்சமாக, மிச்ச இடம் பூரா இலங்கை அழிந்து விட்டது. நீங்க சொன்னதை மாத்திட்டாரு. நீங்க ஒரு போர்ஷன் தான் எழுதிருக்கீங்க, பாக்கி இருக்கிற சீதை இருக்கிற இடம் மட்டும் மிச்சம். சோகம் இலங்கை அழிந்தது அசோகம். இன்னும் இலங்கை முழுக்க இனிமேதான் அழிய போறது. இனிமேதான் நீ பயிற்சியப்ப கொண்டு வர சிறியிடம் மொழிய தெய்வ இலங்கையும் சிதைந்தது. நாடக தெருவின் சோலை பொடி படுத்து அரக்கர் காக்கும் தேட அரு வேரம் வாங்கி இலங்கையும் சிதைந்தது அம்மா கோடரம் ஒன்றே நன்று இரு இராக்கதர் கோற்றம் சொற்றல் மூடரும் மொழியார் என்ன மன்னனும் உருவல் செய்தான். ராவணனுடைய டிபிக்கல் யாரு முட்டாள் சொல்ல மாட்டான். நாடக தெருவின் சோலை பொடி கொடுத்து அரக்கர் காக்கும் தேடல் வேறம், அரக்கர் காக்கும் தேடலும் வேறம். எவ்வளவு கிடைக்க முடியாத, தேடி பெற முடியாத அவ்வளவு பெரிய செய்குன்றை வாங்கி இலங்கையில் சிதைத்தது அம்மா கோடரம் போன்ற ஒரு குரங்கு இவ்வளவு ராட்சர்கள் காத்திருக்கக்கூடிய காவல் காக்கக்கூடிய இலங்கையை அழித்து, அசோகவனத்தை அழித்து, அந்த செய்குன்றை அழித்து எல்லாவற்றையும் நல்லார்களா ராட்சசர்களுடைய குற்றம், ராட்சசர்களுடைய வீரம், பிரமாதடா பிரமாதம், சொற்றல் மூடரும் முடியும். இப்படி முட்டாள் கூட எனக்கு எதுவும் சொல்ல மாட்டேன், என்கிட்ட சொல்ல முட்டாள் கூட சொல்ல மாட்டான் அப்படின்னா நீ சரியா பார்க்கலன்னு அர்த்தம். இந்த தேவர்கள் காவலர்கள் இந்த பருவ தேவர்கள் அந்த அசோகவனத்தை காவல். அடுத்ததுல தேவர்கள் பின்னும் மன்ன இந்த தேவர்கள் வந்து 6 பருவங்களுக்கும் தேவர்கள். தேவர்கள் பின்னும் மன்ன அதன் உருவ சுமக்கும் திண்மை பூவலத்தை அன்றோ புகழ்வது புலவர் போற்றும் மூவரின் ஒருவன் என்று புகழ்கினும் முடிவு இல்லாத ஏவம் அக்குரங்கை ஐய காணுதி இன்னே என்றான். முட்டாளும் சொல்ல மாட்டான் அப்படின்னு சொன்னா இல்லமா, தேவர்கள் பின்னும் மன்ன அதன் ஒரு சுமக்கும் திண்மை பூவலயத்தை என்றோ புகழ்வது புலவர் போற்று மூவரின் ஒருவன் என்று புகழ்கினும் முடிவில்லாத ஏவம் அக்குரங்கை ஐய காணுதி இன்னே என்றான். பருவ தேவர்கள் அந்த மாதிரி முட்டாளும் சொல்ல மாட்டார்கள் சொல்லுவாங்க. அரசனே, பூமி அதனுடைய பாரத்தை தாங்கிக் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா பூமியை புகழணும். பூவலயத்தை என்றோ புகழ்வது புலவர் போட்டு மூவரின் ஒருவன், இது திருமூர்த்திகளில் ஒருவன் என்று சொல்வதற்கு சொன்னாலும் அது குற்றமாக முடியும். நீயே நேரம் வந்து பார்த்துக்கோ, இன்னே இப்பவே நேரம் வந்து பார், குறைந்தை நீயே வந்து பார் அப்படிங்கிறாங்க. மந்தளம் வீழ்ந்த வாயில் மறிகடல் மோழை மண்ட என் திசை சுமந்த மாவும் தேவரும் இயல் போக தொண்டை வாய் அடக்கிவார்கள் சூழ் வயிறு உடைந்து சோர அண்டமும் பிளந்து விண்டது ஆம் என அனுமன் ஆர்த்தான். மண்டலம் கீழ் வாயில் மறிகடல் மோழை மாண்ட என் திசை சுமந்தமாவும் தேவரும் இரியல் போக தொண்டை வாய் அடக்கிமார்கள்
சூழ் வயிறு உடைந்து சோர அண்டமும் பிளந்து விண்டதாம் என அனுமன் ஆர்த்தான். பெரிய குரல்ல எடுத்து ஆரவாரித்தான். மண் தளம் கிழிந்த வாயில் அசோகவனத்தினுடைய வழியில வாயில பூமி பிளந்து. மோழைனா கொம்பு இல்லாத விலங்குன்னு அர்த்தம். ஏழையை கண்டா மோழையும் பாயும், ஏழையை கண்டா மோழையும் பாயும், கொம்பு இல்லாத விலங்கும் பாயும் அர்த்தம். இந்த இடத்துல கடல் மோழை மாண்டான்னு சொல்லியிருக்கு. அதாவது தண்ணீர் கீழ்வீழ்ச்சியாக விழுகுது, தலைகுப்புற விழுது. கடல் நீர் பொங்கி தலைகுப்புற விழுகுது. மறிகடல் மோழை மண்டை அந்த இடத்துல பழுத்தல்னு வருதுன்னு சொல்றோம், கீழ் நீர்னு சொல்றோம். என்ன சொல்றது, இந்த என்ன உரையில என்ன சொல்றது, குமிழின்னு போட்டுருக்காங்க. கீழே வரக்கூடியது அல்லது இந்த மாதிரி ஏதாவது இருந்தா தான் அது சரி போட்டு வரும். குமிழி விட்டு கிளம்ப 8 திசை சுமந்த மாலும் தேவரும் எரியல் போக. 8 திக்குகளையும் காவல் காப்பவர்களாக அட்டதிக் கஜங்களும் தேவர்களும் அந்த திக்பாலர்களும் அஞ்சு ஓட தொண்டைவாய் அரைக்குமார்கள் கோபைக்கறி போன்ற வாயை உடையவர்களாகி இதழ்களை உடையவர்களாகி அரைக்குமார்கள் சூழ் வயிறு உடைந்து பெரிய வயிறானது, பருத்த வயிறானது பிளந்து பட்டது என்று என்னும் மொழியாக அடித்துக் கொண்டு ஓட அண்டமும் பிளந்து விண்டதாம் என. அண்டமே விண்டு விட்டது, பிளந்து விட்டது என்று சொல்லுமாறு அனுமன் ஆர்த்தான். இது வந்து நீங்க மோழைக்கு இன்னொரு அர்த்தம் கொடுத்தது, கீழாரும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வரும், கீழ் ஆறு அப்படின்னு அது ஆகாய கங்கை மாதிரி கிழந்து கிளம்பக்கூடிய ஆறுன்னு சொல்லலாம். இதோட நம்ம தொழில் இருக்க படத்தை முடிக்கிறோம். கிங்கரவரை பற்றி ஒரு 1/2 மணி நேரம். அறுவரை முழையின் முட்டு முட்டும் அசனியின் இடிப்பும் ஆழி வெறுவரும் முழக்கும் ஈசன் வில்லிரும் ஒளியும் என்ன குருமணி மகுட கோடி முடித்தலை குலுங்கும் வண்ணம் 20 செவியினோடு நுழைந்ததம் எழுந்த அறுவரை முனையில் முட்டும் அசனியின் இடிப்பும் ஆழி வெறுவரும் முழக்கும் ஈசன் வில்லரும் ஒளியும் என்ன குருமணி மகுடகோடி முடித்தலை குலுங்கும் வண்ணம் 20 செவியினோடும் நுழைந்தது அவள் எழுந்த ஓசை. அறுவரை முழையில் முட்டும் பெரிய மலையின் குகையிலே போய் தாக்கும் இடியின் முழக்கத்தை போல அசனியின் இடிப்பும். அசனிங்கிறது ஒன்ஸ் அகைன் அசனி இது வரைக்கும் இருக்கும். அறுவரை முழையில் முட்டும் அசனியின் இடிப்பும் அந்த மலையில குகையில போய் தாக்குகின்ற இடியினோட முழக்கமும். ஆழி வெறுவர முழக்கம் கடல் அச்சம் கொள்ளும்படி முழக்குகின்ற ஈசன் வில்லிரும் ஓசை. ஈசன் வில்லிரும் ராம அந்த காலத்துல சிவதனுஷம் உடைச்ச போது எழுந்த ஓசையை போல. அது என்ன ஆச்சுன்னு சொன்னா குருமணி கோடி சிறந்த ஒளி பொருந்திய தலையாய ரத்தனங்கள் குருமணி மகுட கோடி முடித்தலை குலுங்கும் அந்த தலைகளெல்லாம் ஒரு தடவை விதித்து போகும் வழியாக அந்த 20 செவிகளோடையும் போய் அந்த ஓசையானது பாய்ந்தது. ஒரு தடவை அப்படி குறுகியது. மகுடம் கோடின்னா என்ன? மகுட கோடி அந்த மகுடத்துல இல்ல மணி கோடி, கோடி மணிகள் படித்த. ஓ ஓகே ஓகே ஓகே. முடித்தலை குலுங்கும் வண்ணம் 20 செவியினோடு நுழைந்ததை எழுந்த ஓசை. அது ரியாக்ஷன் குருமணி கோடி மகுடம். அது ரியாக்ஷன் புரியுது. ஒரு தடவை அப்படி ஒரு தடவை அப்படின்னா
புல்லிய முறுவல் தோன்ற பொறாமையும் சிறிது பொங்க எல்லையில் அறக்கர் தம்மில் இசைந்த கிங்கரரை ஏவி வல்லையின் அகலா வண்ணம் வானையும் வழியை மாற்றி கொல்லலில் குரங்கை நொய்தி பற்றுதீர் குணர்தீர் என்றான். புல்லிய முறுவல் தோன்ற பொறாமையும் சிறிது பொங்க கொஞ்சம் அப்படி புந்தகை தோன்றியது. ஒரு பக்கம் இன்னொரு தடவை பொறாமையாற்றான். எல்லையில் ஆற்றல் மக்கள் எண் இறந்தாரே அதில்லாத ஆற்றலுடைய கிங்கரர்களை ஏவி வல்லைய நகராவனம் வானையும் வழியை மாற்று. முதல்ல என்ன பண்ணுங்க, டக்குன்னு போங்க, பட்டுங்க, தாவி குதிக்கும். வான் வழி எல்லாத்தையும் முதல் மூடுங்க, வான் வழியை முதல் மூடிங்க. ஏன்னா குரங்கு தாவி குதிக்கும். என்ன வானையும் வழியை மாற்றி அந்த இடத்துல அடைச்சிட்டு கொல்லாது பாருங்க. குழந்தை கொல்லாதீங்க ஆய்வான். நொய்தீன் போட்டுருது. அழுத்தி எழுதி பிடிச்சிட போறீங்க, செத்துற போறது. நொய்தீன் போட்டுருது. ஜாக்கிரதையா மெதுவா பிடிச்சு கொண்டு இருந்தார். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இந்திரஜித் வரைக்கும் வெற்றியாகும். வரிசையா இந்திரஜித்தும் கொல்லாம பிடிச்சிட்டு தான் வரும். ரெண்டாவது வரி நீங்க வேறமும் படிச்சீங்க. எல்லையில் ஆற்றல் மாற்ற எண்ணிறந்தாரை ஏவி அப்படின்னு எல்லையில் அறக்கர் தம்மில் இசைந்த கிங்கரரை ஏவி. இசைந்த கிங்கரரை கிங்கரர்னா கிங்கர்னா அதான் சொல்லியிருக்கோம். கிங்கர் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா வரும். ஏன் செய்யணுங்கிறது கேள்வி, என்ன செய்யணுங்கிறது கேள்வி. அதனால அவன் பேர் கிங்கர். கிங்கர் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா வரணுங்கிறது கிங்கர். நேற்றுக்கு இந்த பாட்டு பொறாமைங்கிறது அது என்ன பண்ணிருக்காங்க, அந்த புற கடிகா குரங்கால் அழிக்கப்பட்டதால் ராவணனுடைய பொறாமைக்கு காரணம் அப்படின்னு எழுதிருக்காங்க. ஒரே ராவணனுடைய குரல் ராவணன் தான் வாய் விட்டு அலறியவன்னு பொருள். அதுக்கான ஸ்லோகம் கூட உத்தரகட ஸ்லோகம் கூட எடுத்து போட்டு சிவபெருமான் கைலாயகரிய அடியில நசிங்கிற சமயத்துல வாய் விட்டு அலறின காரணத்தினால அந்த அலறல் உலகத்தையே ஒரு தடவை கிடுகிடுக்க வச்சிடும். இவ்வளவு பெருசாக போறியாடா, உனக்கு ராவணன் பேர் வாய் விட்டு அலறிடும். அது வரைக்கும் தசானன் அப்படிங்கிற பேர் இருந்தவனுக்கு ராவணங்கிற பேர் சிவன் கொடுத்ததாக அதை தன் பேரனுடைய காரணத்தை பாரித்தான் அப்படின்ட்டு மாயாஜனக படலத்தில் வரும் அந்த குறிப்பு. மாயாஜனக படத்துல இது வரும். இவ்வளவு பெருசா சத்தம் போட நமக்கே இது அதை விட பெருசா இருக்கு அப்படின்னு பொறாமையும் தீர்ந்துட்டவன். சூலம் வாழ் முசலம் கூர்வேல் தோமரம் தண்டு பிண்டி பாலமே முதலாம் உள்ள படைக்கலம் பறித்த கையர் ஆலமே அணைய மையர் அகலிடம் அழிவு செய்யும் காலமேல் எழுந்த மூறி கடலென கடிது செல்வார். என்னாச்சு, என் புத்தகத்துல 30 பாடல்கள் பாசப்பாடல்கள் வந்து தூக்கி இந்த ஒரு ஃபார்ம் அப்படியே 16 பக்கம் நடுவில் எங்கேன்றா இந்திரஜித் இங்கிருந்து திடீர்னு வந்தான் அப்படின்னு நான் முடிச்சுட்டு இருக்கேன். பார்த்தா 16 பக்கம் தாண்டி நம்பரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் பேஜ் நம்பரை பார்த்ததுக்கு அப்புறம் போஷன் அது அதுலயும் இருக்கு, மறுபடியும் இருக்கு. அது மட்டும் நடக்காது எப்பவுமே புத்தகத்துல ஃபார்ம் மாறிடுச்சுன்னா அந்த போச்சு அந்த ரிவர்ஸ் நடக்காது. அது நம்ம ஆசை. டெக்னிக்கலி மெஷின்ல அப்படி நடக்காது. மெஷின்ல ஒரு தப்பு இன்னொரு தப்பு கரெக்ட் பண்ணாது. ஒரு தப்பு நடந்தா இன்னொரு தப்பு தான் நடக்கும். இப்போ இதுக்கு ஐ ஹேவ் டு டிபெண்ட் ஒன்லி ஆன் திஸ். சூலம் வாழ் முசலம் கூர்வேல் தோமரம் தண்டு பிண்டி பிண்டி பாலம் முதலா உள்ள படைக்கலம் பறித்த கையன். சூலம் வாழ் இது முதலாய படைக்கலங்கள்னு சொல்லிட்டாங்க. பொருள் சொல்ல வேண்டிய பொருளை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சூலம்னா என்ன, திருசூலம் தெரியும்.
வாழ் தெரியும். முசலம்னா உலக்கை, கூர்வேல் தெரியுது. தோமரம் நெருஞ்சி முல்லை போல இல்லை பிண்டி பாலத்துக்கு. தோமரங்கிறது ஒரு உலக்கை போன்ற இது இருப்பு தடி, தண்டாயிரம் மாதிரி தண்டு. பிண்டி பாலம் நெருஞ்சி முல்லை போல இரும்பினால செய்யப்பட்ட முதலாக உள்ள படைக்கலம் பறித்தவை. இத்தனை படைக்கலங்களை கையில தாங்கியவர். ஆளவே அணைய மையர், விஷம் போன்ற அழகால விஷயத்தை போன்ற மேனியை உடையவர்கள். அகலிடம் அழிவு செய்யும் காலம் மேல் எழுந்த மூறி கடல் என கழுத்து செய்வார். ஊழி காலத்தை கடல் எப்படி பொங்கி வருமா அப்படி இந்த கிங்கரர்கள் போருக்கு விரைகிறார். இத்தனை ஆயுதங்களை கையில் தூக்கி போருக்கு விரைகிறார். நானில மதனின் உண்டு போரென நவிலின் அச்சொல் தேனினும் கழிப்பும் செய்யும் சிந்தைய தெரிந்தும் எண்ணில் காணினும் பெரியர் ஓசை கடலினும் பெரியர் சீர்த்தி வானினும் பெரியர் மீனி மலையினும் பெரியர் மாதோ. நானில மதனில் உண்டு போ என நவிலின் அச்சொல் தேனினும் கழிப்பு செய்யும் சிந்தை தெரித்தும் எண்ணின் காணினும் பெரியர் ஓசை கடலினும் பெரியர் கீர்த்தி வானினும் பெரியர் மேனி மலையினும் பெரியர் மாதம். போர் உண்டு அப்படின்னு சொன்னா, போர் ஏற்பட்டிருக்குதுன்னு சொன்னா உடனே காதுல அது தேன் வந்து பாயுது காது இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஆரம்பிக்கும். தேனினும் கழிப்பு செய்யும் சிந்தை தெரித்தும் என்னை சொல்வதா என்றால் காடுகளை நெருக்கம் பரப்பு முதல காரணிகளால் காட்டை காட்டிலும் பெரியவர்கள், கடலை காட்டிலும் பறந்தவர்கள், அவருடைய புகழ் வானத்திலும் மேலானது. மேனியோ மலையை காட்டிலும் பெரியதானது. காலினும் பெரிய ஓசை கடலினும் பெரிய கீர்த்தி வானினும் பெரிய மேனி மலையிலும் பெரிய மாதம். திருகுரு சினத்து தேவர் தானவர் என்னும் தெவ்வர் இருகுறும் வெறிந்து நின்ற விசையினார் வசையா மீதோர் பொறுகுறும் வென்றி புகழ்வது பூவும் வாழ்க்கை ஒருகுறும் குரங்கென்றெண்ணி நெடிது நான் உழக்கு நெஞ்சர். திருகுறும் சினத்து தேவர் தானவர் என்னும் தெவ்வர் இரு குறும்பு எரிந்து நின்ற இசையினார் வசை என்று எண்ணி பொறு குறும்பு என்று வென்று புணர்வது பூவும் வாழ்க்கை ஒரு குறுங்குரங்கு என்று எண்ணி நெடுநாள் உழக்கும் நெஞ்சர். நாங்கள் தேவர்கள் அரக்கர்கள் இதுதான் ஆரம்பத்தில் சொன்னது. நிவாத கோஷர்கள், காலகேயர், வித்யாதரர், யக்ஷ கிண்ணரர், கிம்புருஷர், இந்த மாதிரி பல வகையான அரக்கர்கள் உண்டு. அதில் வந்து கிளாஸ் நிறைய உண்டு. அரக்கன் ஒரே பட்டையை எழுத்த முடியாது. தேவர் தானவர் என்னும் தெவ்வர் தேவர்களும் அரக்கர்களாகிய பகைவர்கள் இவ்வளவு பெரிய பகைவர்களை வென்ற எங்களுக்கு ஓயும் போயும் பூவை தின்னு வாழ்வதாகிய ஒரு குரங்கு போய் பிடிச்சிட்டு வாழ்ந்து என்ன அனுப்பிச்சுட்டாங்க அப்படின்னு வெக்கப்பட்டு போனாங்க. ஒரு குறும்பு என்று இசையினால் வசையம் கண்ணி பொறு குறும்பு என்று வென்று போனார்கள். போய் ஜெயிச்சு வர்றதுக்காக பூவும் வாழ்க்கை ஒரு குறுங்குரங்கு, ஒரு சின்ன குரங்க போய் பிடிச்சிட்டு வந்து இத்தனை பேர் அனுப்பியிருக்கிறாங்க. ஒரு குறும்புன்னு ஒரு குறும்பு குரங்கு, ஒரு குறும்பு, ஒரு பகை, ஒரு பகை. அது இரு குறும்புன்னு வருது. இரு குறும்பு ஒரு குறும் என்று வென்றி புகழ்வது பூவும் வாழ்க்கை ஒரு குறும் குறும் என்று எண்ணி நெடிது நான் சொல்றேன். கட்டியவாது இட்ட கவசத்தை கழுத திக்கை கட்டியதோத மேகம் தலைவில் அறிய வானை எட்டிய முடிய ஆதார் இடறிய பொறுப்ப ஈட்டி கொட்டிய வேலி என்ன மழை என குமுறும் சொல்லார். இந்த பாட்டு நான் சொல்றேன். சேமத்துல வழிய கட்டிய வாழன்னா இடையில வாழை இறுக்கி கட்டி இருக்கிறார்கள். இட்ட கவசத்தை கவசம் அணிந்திருக்கிறார்கள். காலில் கழல் அணிஞ்சிருக்காங்க. திக்கை தட்டிய தோழர் திசைகளை எல்லாம் போய் தட்டக்கூடிய தோள்களை உடையவர்கள். மேகம் தடவிய கையை மேல தூக்குனாங்கன்னா மேகத்தையே தொட்டுடும். அந்த அளவுக்கு
உயர்ந்த உருவத்தை கொண்டவர்கள். வானை எட்டிய முடிய, தலைமுடி வந்து வானை தொட்டுக்கிட்டு இருக்கு. தாளால் இடறிய பொறுப்புனா மலை, மலையை வந்து தாளால அப்படி இடறி தள்ளிட்டு போறாங்க நடந்து போகும்போது. ஈட்டி கொட்டிய பேரி என்ன, ஈட்டி கொட்டிய பேரி என்ன, அதாவது ஒன்றாக சேர்த்து கொட்டப்பட்ட பேரிகை முரசை போல, குமுறும் பேரி என்ன முரசை போலவும், மழை என்ன இங்க வந்து மழைக்கு வந்து இடியை போலவும் குமுறும் சொல்றார். குமுறுகின்ற சொற்களை உடைய வானவர் ஏறித்த தெய்வ படைவர்கள் மற்றை தானவர் துறந்த ஏறி தழும்போடு தோழ அணையும் பிடியும் வாய் இடுவாய நீன்ற கூடுதவன் பிறையின் தோன்றும் ஈட்டினர் குதிக்கும் கண்ணர். இது ஒரு சரியான விராதர்கள்னு சொல்லலாம். பார்க்காத மாதிரி யானைய வானவர் எரிந்த தெய்வ அடுபடை வடுக்கள், அது வந்து வானவர்னா தேவர்கள், தேவர்கள் எரிந்த தெய்வம் அடுபடை அப்படின்னா தெய்வத்தன்மை உள்ள கொல்லக்கூடிய படை, அஸ்திரம், அஸ்திரங்களால் ஏற்பட்ட வடுக்கள், அவங்க உடம்புல வடுக்கள்லாம் ஏற்பட்டிருக்கு. மற்றை தானவர் துறந்த ஏதி தழும்புடு, அது தவிர மற்றை தானவர்னா முதல் ஸ்டேட்மெண்ட் வந்து வானவர்களோட நடந்த போர். அடுத்த ஸ்டேட்மெண்ட் தானவர்கள், அசுரர்கள். அசுரர்கள் யாரெல்லாம் சுரர்கள் இல்லையா அவங்க அசுரர்கள் எரிந்த ஏதி தழும்புடு, அந்த ஆயுதங்கள் ஏற்படுத்தி அந்த தழும்பு இருக்கும் அவங்க உடம்புல. சோ அவங்களையும் சண்டை போட்டுருக்காங்க, இங்கேயும் சண்டை போட்டுருக்காங்க, ரெண்டு பக்கமும் சண்டை போட்டுருக்காங்க. தயங்கும் இவையெல்லாம் தயங்குகின்ற விளங்குகின்ற தோளை உடையவர்கள். யானையும் பிடியும் வாரி இடும் பிளவாய, பிளம்னா குகை, குகைனா பள்ளம், பள்ளம். யானையையும் ஆண் யானையையும் பெண் யானையையும் வாரி வாயில் போட்டுக் கொள்ளக்கூடிய அளவுக்கு பெரிய வாயை உடையவர்கள். ஈன்ற வெள்பிறையின் தோன்றும் ஈன்ற, ஈன்றனா புதிதாக பிறந்த, ஈன்றனா பிறந்த, இந்த இடத்துல ஜஸ்ட் பிறந்திருக்கிற அந்த மூன்றாம் வெண்பிறையை போல தோன்றுகிற ஈற்றினர் பல்லை உடையவர்கள். குதிக்கும் கண்ணர், குதிக்கின்ற கோபம் போகுகின்ற கண்ணை உடையவர்கள். சக்கரம் முகத்தை கண்டுதாரை வாழ் பரிசம் சங்கு முற்கரம் முசுண்டி பிண்டிவாதம் மேல் சூதம் முட்கோல் பொன்கர குதிசம் பாசம் புகர் மொழு எழு பொன்குந்தம் விற்கருங்கனை விட்டேர் கழுக்கடை இழுக்கல் என்ன. அடுத்ததும் படிச்சுங்க. பொன்னின்று கண்ணதும் தெய்வ பூணினர் பொறுப்பு தோதர் நின்ற படையும் கண்ணும் வெயில் விற்கின்ற மையர் என்றார் அர்த்திதாதார் முன் நின்றார் முதுகிய பின் நின்றார் முதுகு நின்றார். கடைசி வரை முன் நின்றார் முதுகிய பின் நின்றார் முதுகின்றார். அவங்க வாயிலிருந்து இது வரும். ஓகே, அது வரும். சக்கரம், உலக்கை, தண்டு, தாரை வாழ் இல்ல தாரை வாழ், பரிகம், சங்கு, முற்கரம், முசுண்டி, பிண்டி, பாலம், வேல், சூலம், முட்கோல், முள் இருக்கிற அந்த தடி, பொற்கரம் குலிசம், அதாவது அழகான ஒளி வீசுகின்ற குலிசம்ங்கிற அந்த ஆயுதம். பாசம், குலிசம்னால வஜ்ராயுதம். பாசம், கயிறு போன்ற ஆயுதம். அப்ப பாசம்னாலே கயிறு தானா? பாச கயிறுங்கிறது தப்பா? அப்புறம் புகர் புகர் மழு அப்படின்னா ஒளி எழுப்புகிற மழு. எழு பொன் குந்தம், மேலே எழுகின்ற அழகிய குந்தம், அதாவது ஈட்டி. அப்புறம் கருங்கணை, அது வந்து பெரிய அது கருமையான அம்பு, கருங்கணை. அப்புறம் விட்டு எரிகிற எல்லாத்துக்கும் ஒரு பிளாக் சேர்த்துருவோம். பிளாக் சேர்த்தோம்னா அது வந்து ரொம்ப மோசமான அர்த்தம். பிளாக் பாய்சன் சொல்ற மாதிரி, பிளாக் காட் எல்லாம் சொல்றீங்க. இந்த மாதிரி ஒரு பிளாக் சேர்த்தோம்னா அந்த மாதிரி இது இருக்காது. அடுத்து பாருங்க, விட்டு அப்படின்னு ஒரு ஆயுதம். அப்புறம் கழுகடை எழுக்கல், கூரான நுனியை கொண்ட இரும்பு தடி. இதெல்லாம் முன்ன அடுத்த பாட்டுல கண்டினியூ ஆகுது. பொன்னின்று கைகளும் தெய்வ பூணினர், அதாவது பொன் நிறைய நிறைஞ்சி இருக்கிற தெய்வத்தன்மை உள்ள ஆபரணங்களை அவர்கள் அணிந்து கொண்டிருக்கிறார்கள். பொறுப்பு தோழர், மலை போன்ற தோளை உடையவர்களாக இருக்கிறார்கள். மின்னின்ற படையும் கண்ணும் வெயில் வெறிக்கின்ற மையர், அவங்க கையில இருக்கிற அந்த ஆயுதங்கள்ல இருந்தும் ஒளி வீசுது, அவங்க கண்ணுல இருந்தும் அனல் வீசிட்டு. என் என்றார்க்கு என் என்றார், என்றார் யாராவது ஒருத்தர் வந்து முன்னாடி இருக்கிறவங்க ஏன் பார்த்தா
அதை நம்ம பார்க்கலாம். சும்மா இங்க வந்து எல்லாருமே அடிக்க போறாங்க. சாதாரணமா நம்ம போயிட்டு இருக்கும்போது யாராவது ஒருத்தர் வந்து பின்னாடி இப்படி மோதிரமா வந்து என்ன அப்படிங்கிற என்ன அப்படின்ட்டு நம்மளை தள்ளிட்டு போறாங்க. அந்த மாதிரி எல்லாருமே ஒருத்தரை தள்ளிட்டு முன்னாடி போறாங்க. அதுக்கு வந்து என் என்றால் எய்தியது அறிந்திலார். எழுதியது அறிந்திலார். 3 பொருள் போட்டிருந்தாரு. எழுதியது அறிந்திலாதார்னா என்ன காரணத்துக்காக இங்க வந்திருக்கோங்கிறது தெரியாது. கரெக்ட். யாரை பிடிக்கிறதுக்காக வந்திருக்கோங்கிறது தெரியாது. ஒரு காரணம் தான் தெரியும். எழுதியது அறிந்திலார். என்ன காரணம் வந்தது தெரியாது. தனக்கு எதிரில் என்ன இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியாது. வந்து எங்கே போவது எது, ஈத போவது எது தெரியாது. இனிமேல் தான் உருகின்ற நிலை என்னங்கிறது தெரியாது. சாக போங்கிறது தெரியாது. இன்னொரு மாதிரி சொல்லலாம், எய்தியது கமா அறிஞராதான்னு போடலாம். அக்ரேடையும் ஜஸ்ட் தூக்கி எறிஞ்சா போய் அடிப்பாங்க, அவ்வளவுதான் அப்படின்னு ஒரு பொருள் சொல்லலாம். அப்புறம் முன்னின்றார் முதுகுதியா பின்னின்றார் முதுகு. அவங்க வாயில இருந்து கண்ணுல இருந்தெல்லாம் நெருப்பு பொறி வந்துட்டு இருக்குன்னு சொன்னால, அதனால முன்னாள் இருக்கிறவங்களோட முதுகு தீய அவங்க முன்னால் நிக்கிறவன் தலையில முதுகுல அவன் தலையை வச்சு முட்டி தள்ளுறான். என்னோட சுவாச காத்து அவனோட முதுகுல படுறது, அது தீகிறது. பின்னின்றார் முடுகுகின்றார். முடுக்கு தின்றாருன்னா தான் இவன் அவங்கள முடுக்கி விடுறாங்க. முடுகுகின்றாருன்னா இவங்க வேகமா போறாங்க. வெய்தொரு படையின் மின்னர் வீசுகாத மையுறு விசும்பின் தோன்றும் மேனிய மடிக்கும் வாய கைப்பறந்து உலகு பொங்கி கடையுகம் முடியும் காதை பெய்ய என்று எழுந்த மாறிக்கு ஓமைசால் பெருமை பெற்றார். இப்போ வெய்து உரு படையின் மின்னர் அப்படின்னா, வெய்து உருனா கொடுமையான படை, ஆயுதங்களை ஆயுதங்களாக மின்னல் போன்ற ஆயுதங்கள் அப்படின்னா, இல்ல ஆயுதங்களாகிய மின்னல்கள் அப்படி அர்த்தம் எடுத்துக்கலாம். அதை கொண்டவர்கள் வில்லினர், கையில வில்லு வைத்திருக்கிறார்கள். வீசு காலர், வீசு அவர்களுடைய மூச்சு காத்து வந்து ரொம்ப இதுவாடிக்குது. மையூர் விசும்பின் தோன்றும் மேனிய, அவங்க உடம்பு வந்து கருமையா இருக்கு. அது வந்து மை பூசிய விசும்பு, அதாவது ராத்திரி வானத்தை போல அவர்களுடைய உடம்பு இருக்கு. மடிக்கும் வாயை மடித்து, கோபத்தினால வாயை மடிக்கிறது இயல்பு. இந்த கோபத்தை வாயை மடித்து கொண்டு நடக்கிறார்கள். கைபறந்து உலகு பொங்கி கடையுக முடியும் காலை, அதாவது உலகத்திலே எங்கும் பரவி உலகம் முழுவதும் சமுத்திரம் வந்து உலகமே முடிகின்ற நேரத்தில் பெய்யவென்று எழுந்த மாறிக்கு ஓமைசா. அப்போ வந்து உலகத்துல முழுக்க மழை பெய்யறதுக்காக ஒரு மேகம் கிளம்பி வந்தா எப்படி இருக்குமோ அந்த மேகத்தை போல இவர்கள். ஏன்னா மின்னல் இருக்கு, ஆயுதங்கள், அப்புறம் வந்து வில்லு இருக்கு, காற்று இருக்கு, அவங்க உடம்புல இருக்கிற அந்த மூச்சு இது உடம்பு முழுக்க வானத்தை போல இருக்கு. அதை பார்க்கும்போது அந்த அந்திம காலத்துல வர்ற அந்த இது ஊழி காலத்துல வர்ற அந்த மழை நேரத்தை போல இவர்கள் தோன்றுகிறார்கள். பணியொரு செயலை சிந்தி வேரமும் பறித்ததம்மா அணியொரு உறங்குவாளா நன்றுணம் தருக்கின்றார். இனியொரு பழிமற்றுண்டோ இதனை நிறைத்து பொங்கி முனிவொரு மனத்தின் தாவி முந்துர முடுகின்றார். முந்தின பாட்டுல சொன்னாங்க இல்லையா, ஒரு குரங்கு போய் இது பண்ண அனுப்பிச்சிருக்காங்க, நம்ம அதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்றேன். பனியொரு செயலை சிந்தி குன்றமும் பறித்ததம்மா. ஒரு குரங்கு வந்து குளிர்ச்சி நிறைந்த இந்த சோலையையும் குன்றத்தையும் பறிச்சிருச்சான். தனி ஒரு குரங்கா, அது ஒரு தனி குரங்கா நன்று நம் தருக்கு என்றார். அப்படி ஒரு குரங்கு வந்து நம்ம சோலையையும் குன்றையும் அழிக்கிற அளவுக்கு நம்ம விட்டு வச்சிருக்கோம், நல்லா இருக்கு நம்ம வீரம் அப்படின்னு ஒரு இழிவா தங்களை சொல்லிக்கிறது. இனி ஒரு பழி மட்டும்தான், இதை விட ஒரு பழி உண்டா நமக்கு எதுவும் கிடையாது. So much for pride ன்னு சொல்றாங்க. இனி ஒரு பழி மட்டும்தோ இதை விட ஒரு பெரிய பழி நமக்கு உண்டா என்று இறைத்து பொங்கி அப்படின்னு தங்களுக்குள்ள பேசிக்கொண்டு ரொம்ப கோபத்தோட முனிவொரு மனத்தின் தாவி, இது வந்து ரொம்ப முக்கியமானது. மனத்தின் தாவினா கோபம் கொண்ட மனத்தோடு தாவி அப்படின்னு ஒரு அர்த்தம் சொல்லலாம். இன்னொரு அர்த்தம் என்னன்னா, மனம் முந்தியதோ உடல் முந்தியதோ. மனத்தின் தாவி, மனம் வந்து முதல்ல அவனை அடிக்கிறதுக்காக போயிட்டு இருக்கு, இவன் மனத்தை தடுத்திக்கிட்டு பின்னாடி போறான். அப்படி ஒரு மனத்தை விட வேகமாக தாவி முந்துரம் அந்த மனத்தை தாண்டி மனத்தை முந்திட்டு போகணும் அப்படின்ட்டு அந்த உடல் வந்து ஓடுது. ஏதோ ஒரு சினிமா பாட்டுல கூட வரும். காதல் இதே வரியா அப்படியே எடுத்துப்பட்டாங்க. எற்று உரசம் வெல்லான் ஏற விட்டு எடுத்தார்க்கும்
சுற்றுரு கடலும் சங்கும் தெளிதெழி துறப்பும் சொல்லும் உற்றுடன் ஒன்றாய் ஓங்கி ஒலித்தெழுந்து ஊழிப்பேரில் நற்றிரை கடல்களோடு மழைகளை நான் அடக்க. இப்போ போர் ஆரம்பிச்சிருக்கு. இந்த பாட்டுல இருந்து போர் ஆரம்பம். எற்றுரு முரசும் அப்படின்னா எரியக்கூடிய முரசம். வாசிக்கப்படுகிற முரசமா? எரிகின்றன வாசிக்கப்படுகின்றன ஒரு அர்த்தம் வருமா? எட்டுரு முரசுனா அடிக்கப்படுகின்ற முரசு. அடிக்கப்படுகின்ற முரசு. அப்புறம் வில் நான் ஏற விட்டு எடுத்த ஆர்ப்பு. வில்லுல வந்து நானை அப்படி பூட்டி அப்படி எடுத்து அந்த ஒலி எழுப்புறது. அதுக்கு என்ன ஏதோ பேர் சொல்லுவாங்க, என்னது? டங்காரமா? ஓகே, டங்காரம். அந்த 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 சத்தமும் சுற்றுரு கழலும், அவர்களுடைய காலில் வந்து கழல் அணிஞ்சிருக்காங்க, அதனால அவங்க அங்கீங்க அப்படி ஓடும்போது அந்த கழல் இருந்து ஒரு ஓசை எழும். அந்த சத்தமும் சங்கும் சங்குகள் அந்த போரின் போது ஊதப்படுகிற அந்த சங்குகளும் எழிதெழித்து உழப்பும் சொல்லும். அதாவது அதட்டி பேசுறது, அதட்டுறது, அந்த அந்த சொல்லும். அங்கே கேட்கிற சத்தங்கள்லாம் லிஸ்ட் போடுற. உற்றுடன் ஒன்றா ஓங்கி, அதாவது ஒன்றோடு ஒன்று மிஞ்சும்படி சத்தம் எழுப்பி கொண்டு ஒலித்து எழுந்து ஊழி பேர்வில் நற்றிரை கடல்களோடு மழைகளை நான் வடக்க. அந்த அவ்வளவு சத்தம் ஏற்பட்டதுனால என்னாச்சா, கடலோட யோசையும் ஊழி காலத்துல பெரிய அலைகளையுடைய அந்த கடல் ஏற்படுத்துகிற ஓசையும் மழை பெய்கிற அந்த முழக்கத்தையும் அதையெல்லாம் கூட மிஞ்சக்கூடிய அளவுக்கு இவர்களுடைய சத்தம் இருந்தது. கடலினுடைய நாவையும் மழையினுடைய நாவையும் பெருயிடம் இல்லென்று எண்ணி வாழடை செல்கின்றாரும் புருவமும் சிலையும் கோட்டி புகையில் துயிர்க்கின்றாரும் ஒருவரின் ஒருவர் முந்தி முறைமறு துருக்கின்றாரும் விரிவிலது இலங்கை என்று வழிபெறார் விளைக்கின்றாரும். தெரு இடம் இல் என்று எண்ணி வானடை செல்கின்றாரும். பெங்களூர்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஈஸியா புரியுது. எவ்வளவு யோசிச்சிருப்போம், மேல பார்க்க முடியாது அந்த ஸ்டேட்மெண்ட் தான். புருவமும் சிலையும் கோட்டி புகையுயிர் துயிர்க்கின்றார். சில பேர் வந்து அந்த புருவத்தையும் வில்லையும் வளைத்து, ரெண்டையும் வளைத்து புகை உயிர்த்து, மூச்சில் வந்து புகை வர உயிர்க்கின்றாரும் ஒருவரின் ஒருவர் முந்தி முறை மறுத்து உருக்கின்றாரும். நான் முந்தி நீ முந்தி அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி அப்படி போய் ஏன்னா நீ முந்திட்டு போறேன் தங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிறவங்களும் விரிவிலது இலங்கை என்று வழிவரா விழிக்கிறாச்சு. இந்த இலங்கை இவ்வளவு சின்ன ஒரு விரிவு இலது இலங்கை, அதாவது இந்த இலங்கை விரிவாக இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வழிபெறா வழி. எந்த வழியில போறது, எங்க பார்த்தாலும் இவங்களா இருக்காங்க, கிங்கர்களா இருக்காங்க, இப்படி போக முடியல இப்படி போக முடியல, வேற ஒரு நாள் அங்க ஆல்ரெடி டிராபிக் ஜாம் ஆயிடுச்சு, என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. தெரு இடமில் இருந்தது அது நேச்சுரலா நடக்குங்க. நம்ம இப்ப டிராபிக்லயே பார்த்தோம்னா முதல்ல வந்து ரோட்ல இடம் இல்லைன்னு சொல்லி பிளாட்ஃபார்ம் ரோட் ஆரம்பிப்பாங்க, கொஞ்சம் கழிச்சு பிளாட்ஃபார்ம் இடம் இல்லை. நீங்க பிசிக்கலா பார்க்கலாம் இந்த ரோட்ல, எஸ்பெஷலி சில்போர்ட் சென்டர்ல நிறைய பார்க்கலாம். கொஞ்ச நேரம் பிளாட்ஃபார்ம் ரொம்ப போயிடும். வாழினை விதிக்கின்றாரும் வாயினை மடிக்கின்றாரும் தோளுற தட்டி கல்லை தொழிலுட துவைக்கின்றாரும் தாழ்வையர் இடம்பெறாது தருக்கினார் நெருக்குவாரும் கோள்வளை எயிறுதென்று தீயன கொதிக்கின்றார். வாழினை விதிக்கின்றார், விதிக்கின்றார் அஸ்டி காட்டுறது. சோ அப்படி வாழை அப்படி காட்டுறாங்க. அப்படி பண்றவங்க ஒரு பக்கம். வாயினை மடிக்கின்றார், வாயை மடித்து கோபப்படுகிறவர்கள். தோளுற கொட்டி கல்லை துகள்பட துவைக்கின்றார். அந்த பக்கம் ஒரு கல் இருந்தது, அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நேரா போய் சும்மா இருக்க முடியாது, கையில இருக்கிற கத்தியால் அடிச்சுன்னு போறது, இருக்கிற கல்லெல்லாம் உடைக்கிறது, அந்த மாதிரி அதை வந்து தூள் தூளாக்கிறது. துகள்பட துவைக்கின்றார். தாழ்வெயர்த்து இடம்பெறாது தருக்கினர் நெருக்குவார். அதாவது காலை தூக்கிட்டாங்க, கீழே வைக்க முடியும். அதான் காட்சி நடந்து போகும்போது நேச்சுரலா காலை தூக்கம், அந்த இடத்துல ஒரு 10 பேர் வந்து காலை எங்க வைக்கிறதுன்னு தெரியல. சோ அதுக்கு நெருக்கின்றார், பக்கத்துல இருக்கிறவங்க போட்டு நெருக்கிறாங்க. அப்புறம் கோள் வரை எயிறுதென்று தீயன கொதிக்கின்றார். அந்த கோள் வளை அப்படின்னா பலமான வளைந்து இருக்கிற எயிறு, அந்த பல்லை கடித்து தீயன கொதிக்கின்றார். நெருப்பு போல கொதிக்கிறவர்களும் அனைவரும் மலையென நின்றார் அளவர் வடைகள் வைந்தார்
அனைவரும் அமரின் உயர்ந்தார் அகலிடம் நெளிய நடந்தார் அனைவரும் வரனின் அமைந்தார் அசனியின் அணிகள் அணிந்தார் அனைவரும் அமரரை வென்றார் அசுரரை உயிரை அழிந்தார். இங்க வந்து எமகம் இல்ல, எல்லாமே அனைவரும் இப்படி இதுவரை சொற்பொருள் நிலை. இதுவரை பார்த்த எல்லாரும் அனைவரும் மலையென நின்றார், மலை போல நின்றார்கள். அளவொரு படைகள் பயின்றார், பலவிதமான ஆயுதங்களை பயின்றவர்கள் அவர்கள் அனைவரும் அமரின் உயர்ந்தார் அப்படின்னா போர் செய்வதில் உயர்ந்தவர்கள், ரொம்ப சிறப்பாக போர் செய்யக்கூடியவர்கள். அகலிட நெளிய நடந்தார், அதாவது அகன்ற இடமாகிய இந்த பூமி நெளிந்து போகும்படி பூமியை தாண்டி நடந்து சென்றார்கள். அப்புறம் அனைவரும் வரனின் அமைந்தார், இவர்கள் எல்லாருமே வரம் பெற்றவர்களா? வரனின் அமைந்தார், வரம் பெற்றவர்கள். அசனியின் இடிகள் அணைந்தார், வானத்தில் இருக்கிற இடியை போல சத்தம் ஏற்படுத்துகிறார்கள். அனைவரும் அமரரை வென்றார், அசுரரை உயிரை அறிந்தார். இவர்கள் எல்லாருமே தேவர்களை வென்றவர்கள், அசுரரை கொன்று தின்றவர்கள். இவங்க வேற, இவங்க கிங்கரர்கள். இல்ல அசுரர்கள்னா அதுதான் இவ்வளவு வருஷம் திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். அசுரர்களுக்கு இடையில நிறைய சண்டை நடந்தது. ஒரு அசுர கணக்கும் இன்னொரு அசுரருக்கும் அந்த அடுத்த பாட்டில் வந்து பாரு. குறுகின கவசமும் குறுகின கவசமும் பின்போல் குறை கழல் உருகமும் வன்போர் முருகின பொழுதின் உடைத்தார் முதுகிட உருவல் பயின்றார் உருகின நிதியின் கிழவன் இசை கெட அழகை எரித்தார் தெருகுணர் இன்மையின் வன்தோல் தினூர உலகு திரிந்தார். குறுகின கவசம் மீன்போல் குறையழல் உலகரும் வன்போர் முருகின பொழுதில் உடைந்தார் முதுகிட முருவல் பயின்றார் இருகின நிதி கிழவன் பேரிசை கெட அழகை எரிந்தார் தெருகுணர் இன்மையின் வன்தோல் தினமுற உலகு தெரிந்தார். இவர்கள் எந்தெந்த போர்ல இடம்பெற்றவர்கள் சொல்றோம். குறுகின கவசம் நிவாத கவசங்கள் உடலுடன் நெருங்கி ஒட்டியதாக கவச்சம் நிவாத கவச்சம். நிவாத கவசங்களோட காலகேயர்களோட நடந்த யுத்தத்துல ராவணன் யுத்த வெறி பொங்கி போய் சூர்பனகனுடைய கணவனாக வித்யுஜிக்கிறத கொண்டுறாங்க. அந்த யுத்தத்துல போய் சண்டை போட்டவங்க குறுகின கவச்சம். மின்போல் குறைகள் உரகரம் நாகர்களோட சண்டை போட்டிருக்காங்க. வன்போல் முருகின பொழுதின் உடைந்தார் முதுகிட அதனால தோத்து முதுகு காட்டு ஓடுவதை பார்த்து சிரித்தவர் எண்ணி நகையாடியவர். இருகின நிதி கிழவன் குபேரன், இருகின நிதி கிழவன் பேர் இசை கெட குபேரனுடைய புகழ் மங்குமாறு அழகாபுரி அப்படிங்கிறது அழகாபுரிங்கிறது குபேரப்பட்டினம் அழகை அழகேசன் பேரு அழகை இருந்தார். அழகாபுரியை போய் அங்கு போய் சண்டை போட்டாங்க. அதுக்கப்புறம் சண்டை போடுறதுக்கு ஆள் இல்லை. தெருகுனர் இன்மையின் சண்டை போடுறதுக்கு ஆள் இல்லாதனால வன்தோல் தினவுற தோல் தினவு எடுத்து உலகில சும்மா அப்படி சுத்தின்றாங்க. வரைகளை இடருமின் என்றால் மறிகடல் பருகுமின் என்றால் இரவியின் விழவிடும் என்றால் எழுமழை பிழிவுமின் என்றால் அரவினது அரசனை ஒன்றோ திரையினோடு தரையினோடு அறையுமின் என்றால் தரையின் எடும் என்றால் ஒருவர் அது அமைதல் சமைத்தார். வரைகளை இடருமின் என்றால் மறிகடல் பருகுமின் என்றால் இரவியை விழவிடும் என்றால் எழுமழை பிழியுமென் என்றால் அரவினது அரசனை ஒன்றோ தரையினோடு அறையுமின் என்றால் தரையினை எடும் என்றால் ஒருவர் ஒத்தனை போய் எல்லாத்தையும் மட்டும் வந்துடுவான். போய் மலையெல்லாம் முடிச்சு பேத்து தள்ளு அப்படின்னு சொன்னா, போய் கடல்ல எடுத்து குறி அப்படின்னு சொன்னா, சூரியனை பிடிச்சி இருக்கிற இடத்துல தள்ளி விடுன்னு சொன்னா, மேகங்களை எல்லாம் எடுத்து பிழிச்சிடுன்னு சொன்னா, ஆதிசேஷனுடைய உடலை அப்படியே தரையோட தரையா போட்டு தேய்ச்சு அரை அப்படின்னு சொன்ன, தரையில அப்படியே பேர்த்து எழுதுன்னு சொன்னா, இந்த கூட்டத்துல ஒரே ஒருத்தன் போய் பண்ணிட்டு வைக்கிறோம்.
கலிங்கத்து பண்ணி லாங்குவேஜ் வேற இருக்குது. அது போர் வரும்போதே வந்துடும். இனிமே வரப்போறது பூரா இப்படிதான் இருக்க போறது. இதெல்லாம் வந்து ட்ரெய்லர் கூட கிடையாது, இதெல்லாம் டீசர். ட்ரெய்லர் தான் இது டீசர். ட்ரெய்லர் இதுதான் வரும். இது ராவணன் சொன்ன மாதிரி இருக்கு. வேற இடிக்க வேண்டியது. தூளியின் நிமிர்படலம் போய் இமைவர் விழித்துற வெம்போர் மீளியின் இளம் என வன்தாள் விரை புவி நிறை என விண்தோய் ஆணியின் அணி என அன்றேல் அலைகடல் விடம் என அஞ்சா வாளியின் விசைவோடு தின்கார் வரை வருவன் என வந்தார். தூளியின் நிமிர்படலம் போய் இமையவர் விழித்துற வெம்போர் மீளியின் இனம் என வந்தாள் விரை புலி நிறை என விண்தோய் ஆளியின் அணி என அன்றேல் அலைகடல் விடம் என அஞ்சார் வாளியின் விசை கொடு தின்கார் வரை வருவன என வந்தார். அவர்கள் வருவதால எழுந்த தூசி விண்ணவர்களுடைய கண்ணில் போய் அவங்களாம் இமைக்காதவர்கள் அவங்க கண்ணில் போய் விழுந்து உறுத்த விழித்துற வெம்போர் மீளியின் இனம் என விழித்துற தூர்த்து விடாங்கிறாரு. போய் மூடிடுச்சு. அவங்களால சிமிட்டி அதை வெளியேற்ற முடியாது. கண்ணை போய் போட்டு பேய்கள் வந்து போருக்கு கிளம்பிய பேய் கூட்டம் மாதிரியும் புலி கூட்டத்தை போல வந்தாள் விரை புலி நிறையன புலி கூட்டத்தை போல விண்தோய் ஆளியின் அணியன சிங்க கூட்டத்தை போல அன்றே அலைகள் அலகால விஷத்தை போலும் அஞ்சாதவர்கள் அம்பினுடைய திசையோடு பெரிய மேகங்கள் பயப்படாம வலிய மேகங்கள் மலையை நோக்கி வருவதைப் போல வந்தார்கள். மேகங்கள் மலையை நோக்கி வருவதைப் போல வந்தார்கள். மலை அனுமன் மேகங்கள் இவங்க அவங்க மலையை முட்டினா மழை பெய்யும். இதுங்க கிட்ட முட்டினா ரத்தம் முட்டும். பொறி தரவி உயிர் ஒன்றோ புகையுக அயில் ஒளி மின்போல் தெரி தர வரும் அதிர்கின்றார் உருவம் அதிர்கின்றார் திசை தோறும் விசை போடு சென்றார் எரிதரு கடையும் வன்கால் இடரிட உருவின் இனம் போய் மறிதர மழை அகல் விண்போல் வடிவு அழி பொயிலை வளைத்தார். பொறிதர விழி உயிரொன்றோ புகையுக அயில் ஒளி மின்போல் தெரிகிற உருமதிர்கின்றார் திசை தோறும் விசை கொடு சென்றார் எரிதரு கடையுக வன்கால் இடரிட உடுவின் இனம் போய் மறிதர மழையக விண்போல் வடிவரை பொழிலை வளைத்தார். அவர்களிடமிருந்து கிளம்புகின்ற பெருமூச்சு காற்று ஒன்று மட்டுமா விழியிலிருந்து நெருப்பு பொறி சிந்துகிறது. மூக்கிலிருந்து புகை கிளம்புகிறது. அயில் ஒளி மின்போல் தெரிகிற அதனுடைய வேலாயுதங்களுடைய ஒளி மின்னலை போல வெளியொடுகின்றது. இவங்க வந்து இடி போல முழக்கிறார்கள். திசை தோறும் விசை கொடு சென்றார். எல்லா 8 திக்குகளிலும் விரைந்து சென்றவர்கள். எரிதல் கடையுக வன்கால் இடரிட ஊழி காலத்திலே எழுந்த காற்று வீசி உடுவின் இனம் போய் நட்சத்திரங்களுடைய பெண்மையின் இனங்கள் போய் மனித எல்லாம் விழுந்து நட்சத்திர கூட்டங்கள் நீங்கி விழவும் மழையாக விண்போல் வடிவு அடி பொழிலை மேகமில்லாத ஆகாயம் போல மழையாக விண்போல் மேகமில்லாத ஆகாயம் போல வடிவு அடி பொழிலை அசோகவனம் அங்க வடிவு அடிந்து கிடக்கிறது. அந்த பொழிலை வளைத்தார்கள், சுற்றி வளைக்கலானார்கள். பொழிலை வளைந்தார்னு இருக்கு. வளைந்தார்னா சூழ்ந்தார்கள் அப்படின்னு வளைந்தார் சுற்றி வளைத்தார்கள் வளைந்தார் சூழ்ந்து கொண்டார் சுற்றி வளைந்தார். அடுத்ததுல 20ல இதைகள் கண்டான் அதோட வாசிங்க.
வயிர் ஒலி வளை ஒலி வன்கார் மலை ஒலி முரசு ஒலி மண்பால் உயிர் உலைவுற நிமிரும் போர் உறும்பொலி செவியின் உணர்ந்தான் வெயில் விரி கதிரவனும் போய் வெறுவிட வெளியிடை மின்னோய் கைலையின் மலை என நின்றான் அனையவர் வர்த்தொழில் கண்டார். வயிறொலி வளையொலி வன்கார் மழையொலி முரசொலி மண்பால் உயிர் உலையுற நிமிரும் போரூரும் ஒலி செவியில் உணர்ந்தான் வெயில் விரி கதிரவனும் போய் வெறிவிட வெளியிடை விண்தோய் கையிலையின் மலை என நின்றான் அனைவர் வருதொழில் கண்டான். அனுமன் பார்க்கிறார், வரதெல்லாம் பார்க்க வயிறொலி ஊது கொம்பினுடைய ஓசை வளை ஓசை அவங்களுடைய தோல் வலை ஓசை வன்கார் மழை ஒலி சங்கின் ஓசைன்னு போட்டு சங்கின் ஓசைன்னு போட்டுருக்காரு வளை ஒலி. வளை ஒலி அது வளை என்ன சங்குன்னு சொல்லலாம், தோல் அலையில குழுங்குற ஓசைன்னு சொல்லலாம். சங்கு ஒலிங்கிறது இன்னும் பொருத்தமா இருக்கு. வன்கார் மழை ஒலி இடி போல இவர்கள் ஒலி முரசொலி இடி போல முழங்குகின்ற முரசின் ஓசை மண்பால் உயிர் உலையோடு நிமிரும் போர் ஒலி. பூமியில் உள்ள பிராணிகள் எல்லாம் உயிர் நடுக்கம் அடையும்படியாக எழுகின்ற போரோசை. இதையெல்லாம் காதல கேட்டான். வெயில் விரி கதிரவனும் போய் வெறிவிட சூரியனும் போய் பயந்து போய் பின்வாங்குமாறு கையிலையின் மலையென நின்றான். கைலாசகிரி மாதிரி நின்றார். அனையவர் வருதொழில் விண்தோய் கைலை மனமென நின்றார். அனையவர் வருதொழில் கண்டான். அவர்களாம் வருவதை பார்த்தார். இல்ல இந்த சூரியன் மறைந்தாங்கிறதுக்கு என்ன? ஓ, கீழே போட்டிருக்க. இளம் பருவத்திலேயே தன்னை தாவி பிடித்த அனுமன் இப்போது ஓங்கி நிற்பது கண்டு மீண்டும் தன்னை பற்றிக் கொள்வோம் என்று சூரியன் அஞ்சினான். அடுத்த பாட்டு ரொம்ப அழகா இருக்கு. படிச்சிடலாம். அதிகம் நான் படிச்சிடுறேன். இதவியல் இது இயல் இது என முந்தே இயையுற இனிது தெரிந்தான். பதவியல் அறிவு பயந்தால் அதின் அல பயனுள்ளதுண்டோ? சிதவியல் கடிபொழில் ஒன்றே சிதறிய செயல் தரு தின்போர் உதவியை இனிதின் உவந்தான் எவரினும் அதிகம் உயர்ந்தான். இத இயல் என முந்தே என இயையுற இனிது தெரிந்தான். நல்ல மாட்டிச்சுடா எல்லாம் நல்லா வந்து மாட்டிச்சு. நல்லா இதமா வந்து மாட்டிச்சு என்று முந்தே ஏழுரை இனிது தெரிந்தான். பதவியல் அறிவு பயந்தால் முதிர்ந்ததாகிய கைகாலே தேர்ந்து முடிவெடுத்தால் அதில் நல்ல பயன் உண்டோ? இந்த பதவியல் வந்து பதவி பேரு. அந்த பதவியல் வந்து பதவியல் சேர்த்திருக்காரு. அதை பார்த்துட்டு பதமாக முதிர்ந்ததாகிய அறிவால எடுத்த முடிவினால இவர் வந்து அறக்கரிசின்றதுக்காக தானே அசோகனை அழிக்கிறார். சிதவு இயல் கடிமொழி ஒன்றே சிதறிய செயல் போய் ஒரு அசோகவனத்தை தான் நான் சிந்திச்சுக்கேன். ஒன்றும் பண்ணல, ஒன்றும் பண்ணல. லங்கையில் இவ்வளோ பெரிய லங்கையில் ஒரே ஒரு அசோகவனத்தை தான் பண்ணேன். அதுக்கே இவ்வளோ கூட்டம் வந்துடுது. சிதவு இயல் கடிமொழில் சிதவுங்கிறது சிதைவு இயல் கடிபொழில் தன்னை சிதறிய செயல் ஒன்றே. அசோகவனத்தை அழித்த இந்த செயல் மட்டுமே இவ்வளவு பெரிய போரை எனக்கு கொண்டு வந்தது உதவுகின்றது என்றால் சிதவு இயல் கடிபொழில் ஒன்றே சிதறிய செயல் தரு தின்போல் உதவு இயல் இனிது உகந்தார். இந்த சின்ன காரியத்துக்கு இவ்வளவு பெரிய போர் கிடைத்ததா என்று சந்தோஷ மன மகிழ்ச்சி அடைந்து இனிதின் உகந்தான் எவரில் அதிகம் உயர்ந்தான். எல்லாரை காட்டிலும் மிக அதிகமாக உயர்ந்தவனாக அங்கே போருக்காக காத்து நின்றான். இரண்டாவது வரியில பத இயல் அறிவு பயந்தால் முதிர்ந்த அறிவினால் சிந்தித்தால் பக்குவமுள்ள அறிவால் சிந்தித்தால் அதனின் நல பயன் உள்ளது உண்டோ? அதை விடவும் நல்ல பயன் விளையுமா?
ஓ இங்க நல்ல பையன் அப்படின்னா அதை விட நல்ல பையன், அதில் நல்ல பையன். இந்த அமர்வுக்கு இந்த பாடலோடு நிறுத்திக்கொள்வோம். என்கிற பாடத்தை அடுத்த அமர்வுகளை தொடரும். ஐயப்பன் வரலையா? வந்துட்டு